ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்றத உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். இதை நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்காது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி பண்ணுறேன், என்னோடய ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்றத சொல்கிறேன். கீ ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூனு. இதை நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ அந்த இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு இது எல்லாமே செய்யுங்க. இது வந்து நான் வந்து பிரியாணி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செய்யலை. இப்போ நீட்டு வாக்கில் நம்ம ஆனியன் ஒரு 4 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லி நான் 2 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அதையுமே நீட்டு வாக்கில் வச்சு அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. அதையுமே ஒரு 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணி நல்லா அதை வந்துட்டு அந்த ஆனியன் டொமேட்டோக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னா இதில் வந்துட்டு அந்த மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் எங்கள் வீட்டு மிளகாய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 ஸ்பூன்ற மாதிரி எல்லாத்துலேயுமே நான் சேர்த்து அதையுமே போட்டுட்டேன். இந்த டைமில் நீங்கள் கேர்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஒரு 2 விசில்ன்ற மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சூப் மாதிரி கொடுப்பேன். அதனால நான் அதை வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த சூப் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இதில் அந்த கறி பீஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். 2 விசில் மட்டும் வச்சா போதும். ஏற்கனவே நம்ம வந்து குக்கரில் வந்து கறிக்கு வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். நம்ம சால்ட் போட்டிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். சீரக சம்பா 1 கப்புக்கு 1 1/4 கப் வந்து தண்ணி வைக்கணும். இது நம்ம 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஊற வச்ச ரைஸை வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ பன்னீர் வச்சு நான் வந்து ரெசிபி பண்ணியிருப்பேன். நான் கோகனட் ரெசிபி இதே மாரி தான் பாத்திரத்தில தான் செஞ்சிருப்பேன். அதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. நீங்க அது பார்க்கலனாலும் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ரைஸ் வந்து ஆக்சுவலா நம்ப தண்ணி பத்தலனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா, எடுத்து அடி பிடிக்காத அளவு அ கிண்டிட்டு அடி பிடிக்காத இது மாரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1 1/4 கப் வந்து ரைஸ் எடுத்தீங்கன்னா, 1 1/4 கப் வாட்டர் எடுத்துக்கணும் நீங்க. அந்த இதுதான் ரேஷியோ தான் நீங்க எடுத்துக்கணும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதான் என்னோட ஸ்டைல்ல நான் செய்வேன். சிம்பிள் அண்ட் ஈஸியா முடிஞ்சிரும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த சம்மர்ல வந்து காலையிலேயே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருங்க. ஏன்னா, ஒரு 10:00 மேல பார்த்தீங்கன்னா, கிச்சன் பக்கமே போக முடியாது. அந்த லெவலுக்கு நமக்கு ஸ்வெட் ஆகும். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிப்ஸ்லாம் எதுவும் சொல்ல போறது கிடையாது. நான் இன்னும் 2 வீடியோல நேத்து போன வீடியோல விடுகதை சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு வந்துட்டு நம்ம வந்து பாடிய வந்து டீஹைட்ரேட் ஆகாம நெறைய தண்ணி, ஜூஸு நெறையா வந்துட்டு நீங்க சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.